ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 திங்ஸ் தட் ஆர் பேண்ட் குளோபலி ஆர் இன் அதர் கண்ட்ரீஸ் பட் செல்லிங் இன் இந்தியா. அதாவது உலகத்தில் மற்ற இடங்கள்லாம் பேன் ஆகிருக்கும், ஆனால் இந்தியாவில் ஜாலியாக வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான 9 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பர்டிகுலர்லி ரெட்புல் மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ். கரண்டாக அது பேனில் இல்லை, ஹிஸ்டாரிக்கலி அது நிறைய பேன் ஆகிருக்கு அந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இப்போ வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் அதை விற்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் 18 இயர்ஸ் அண்டர் 16 இயர்ஸ்க்கெல்லாம் வந்து ரெட்புல் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் இருக்கு, லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்தியாவில் யார் வேணா வாங்கலாம், எவ்வளோ வேணா குடிக்கலாம். அண்ட் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப சின்ன சின்ன ஊர்ல இருக்கிற முக்கு கடையிலலாம் கூட என்னால் ரெட்புல் பார்க்க முடியுது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது அவர் பேன் பண்ண ரீசனே வந்துட்டு அதில் ரொம்ப ஹை கஃபைன் இருக்கு, அது தேவையில்லாம சின்ன குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டி எல்லாம் கொடுக்குது அப்படின்ற மாதிரியானதான் மற்ற கண்ட்ரீஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே வச்சிருக்காங்க. பட் இந்தியாவில் இருந்து ஃபாலோ பண்ணலையா இல்லை ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லையான்றது எனக்கு தெரியல. நம்பர் 2, இதுவும் பயங்கரமா மற்ற கண்ட்ரீஸ்லாம் பேன் ஆகி கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் இப்போ நார்மலா வித்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்தியாவில் எப்பயுமே ஜாலியா வித்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கிண்டர் ஜாய். கிண்டர் ஜாய்ல அவங்க சாக்லேட்டுக்குள்ள ஒரு சின்ன டாய்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா நிறைய சின்ன குழந்தைங்க அப்படியே சாப்பிட்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சோக்கிங் ஹசார்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸ்ல அதை பேன் பண்ணாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபார்முலாவை அந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால லான்ச் பண்ணி திருப்பி விற்க முடிஞ்சது. பட் இந்தியால அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஜாலியா வித்துட்டு இருக்கு, நிறைய பேர் நிறைய குழந்தைங்க வாங்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் அதுதான் செல்லிங் பாயிண்டே, இதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் டாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வித்துட்டு இருப்பாங்க. நம்பர் 3, எண்டோசுஃப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி மருந்து. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80 கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் மட்டும் பேன் பண்ணாம அதை ஃபுல்லா ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 80 கண்ட்ரீஸ்ல அதை பேன் பண்ணது எதுக்கு தெரியுமா? அதை யூஸ் பண்ற ஏரியால நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண காய்கறிகளையோ பழங்களையோ சாப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் அண்ட் நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னு ப்ரூவ் ஆகி அதனாலதான் 80 கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணியே வச்சிருந்தாங்க. பட் இந்தியால அது அமோகமா வித்துட்டு இருந்துச்சு. நிறைய போராட்டம், நிறைய கேசஸ்க்கு அப்புறம் தான் 2011ல தான் அதை ஃபுல்லா பேனே பண்றாங்க. நம்பர் 4, இது அகைன் ரொம்ப ஜோக்கான பேன் தான். டொபாக்கோஸ், அதாவது புகை வராத டொபாக்கோஸ், புகையிலைகள், குட்கா, பான் மசாலா, நான்தா முகேஷ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அது வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நிறைய பேன் இருக்கு. அதை ப்ராப்பரா ரெஸ்ட்ரிக்டட் ஏஜுக்கும் விற்கிறாங்க. இந்தியாவில் ஆக்சுவலி பேன்லாம் இருக்கு, ஆனா ஜஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். நம்பர் 5, இது மற்ற கண்ட்ரீஸ்லாம் பேன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். பட் இந்தியாவில் ஜஸ்ட் லைக் தான் நம்ம அதை பண்ணிடலாம். என்னன்னா ஓவர் த கவுண்டர், அதாவது சும்மா ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஆனா இந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து கொடுங்க, வயிறு வலிக்குது இந்த மருந்து கொடுங்க, தலைவலிக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா வாங்கிட்டு இருக்கோம். பட் எல்லா கண்ட்ரீஸ்லயும் அது ஆல்மோஸ்ட் பேன். அந்த மாதிரிலாம் நீங்க போய் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கவே முடியாது. இந்தியாவில் ஏதோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான மருந்து மாத்திரைகளுக்கு மட்டும்தான் இல்லைங்க நாங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃபே பிஃபோர் மேரேஜ் வந்து ஏதோ லைட்டா ஹெட்ஏக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஆனபெல்லும் ஏதோ ஒரு படத்துக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. கிளம்பும் போது ஒரு மாதிரி டிஸி ஆகி மயக்கமாயி ஏதோ ஆகி விழுந்துட்டாங்க. அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா கடைசியில பார்த்தா அந்த மெடிக்கல் ஷாப்ல அவங்க பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. அது அவங்க பாடிக்கு டோட்டலா சேரல, பயங்கரமா ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு நல்ல வேலை இமீடியட்டா அட்மிட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டினா தெரியல, நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் லக்கிலி ஆன் டைம் அட்மிட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல தயவு செஞ்சு மெடிசன் வாங்காதீங்க. அது இந்தியாலையும் மேபி அது ரூலா இருக்கலாம், அந்த மாதிரி வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம தான் ஃபாலோ பண்ண மாட்டோமே. நம்பர் 6, இது வந்து எப்பேற்பட்ட பேன்னா, இது வரைக்கும் சொன்ன பேன்லாம் ஆமாண்டா மற்ற கண்ட்ரீஸ்லாம் நல்லா கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற சில பேன்ஸ். அல்லது ஏன்னா நம்ம கண்ட்ரி மட்டும் இப்படி இருக்கு, மற்றவங்களாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி ஃபாலோ பண்ண மாட்டோம், நம்ம கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பேன்ஸ், ரூல்ஸ் அதெல்லாம். பட் இதை சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு நம்மளே திருப்பி சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரியான பேன் தான் இது. என்னன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி இப்ப நம்ம வீட்டுல முக்குல எல்லாம் பால்காரர் வந்து பால் கறந்து வித்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரிலாம் அங்க விற்க முடியாது. அங்க ப்ராப்பரா பாஸ்டரைஸ் பண்ணி அந்த மில்க் மட்டும் தான் விற்க முடியும். பட் நம்ம ஊர்ல சின்ன வில்லேஜஸ்ல இருந்து பெரிய பெரிய சிட்டிஸ் வரைக்கும் யார் வேணா மாடு வச்சிருந்தா யார் வேணா டைரக்டா வந்து பால் விற்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் அதால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா நம்ம யாரும் அந்த பால்காரரை பிளேம் பண்ணவே முடியாது. இது தெரியல, இந்த பேன் ரைட்டா தப்பான்ற இதுக்கு நான் வரல. பட் எனிடே கொஞ்சம் காஷியஸா சேஃபா இருக்கிறது எப்பயுமே பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு பச்சைப்பால் அப்படியே குடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுட்டு குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்பர் 7, அகெயின் இதுவும் வேர்ல்டு வைட் ஸ்டிக் பேன், இந்தியா வைட் காமெடி பேன்.
என்னன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். நிறைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்து அதுல எக்ஸசிவ் சோடியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பேன் பண்ணாங்க. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் இந்தியால பேன் நியூஸ்ல தான் வருதே தவிர எந்த கடைக்கு போனாலும் அவைலபிளா இருக்கு. நம்பர் 8, ஆர்டிஃபிஷியல் ஃபுட் டைஸ். நிறைய கண்ட்ரீஸ்ல இது டோட்டலி பேண்டு. நீங்க பெர்மிட்டட் லெவல்ஸ்ல கூட ஆர்டிஃபிஷியல் ஃபுட் டைஸை யூஸ் பண்ணவே முடியாது. பட் இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அதை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரிலாம் தெரியல. ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனால் கலராக இஷ்டத்துக்கு டைஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஏதோ ஃபேப்ரிக்ஸுக்கு கிளாத்ஸுக்கு டை பண்ற மாதிரி அவங்க ஸ்வீட்ஸுக்கு டை பண்ணி வச்சிருக்காங்க. கலரா இருக்கு. அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் லாங் ரன்ல தான் தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மெயின் சைடு எஃபெக்ட் என்னன்னா குழந்தைங்க வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறது. பட் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நேரம் அதை தான் வாங்க தோணும், அதை தான் அடம்பிடிச்சு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நம்பர் 9, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பட் ஆனால் யார்கிட்ட எவ்வளோ சொன்னாலும், நம்ம வீட்லேயே எவ்வளோ சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ், அகர்பத்திஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுலேருந்து வர்ற ஸ்மோக் ஆக்சுவலாக வந்துட்டு இண்டோர்லேயே ரொம்ப வந்துட்டு இருக்கனால சிகரெட் ஸ்மோக்ஸை விட அது ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல். இது என்னன்னா ஒரு லாங் ரன்ல நம்ம லங்ஸே முடிச்சு விட்டுரும். ஏன்னா நம்ம அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour நம்ம வீட்டில் வந்து மார்னிங் ஈவினிங் வந்துட்டு அந்த புகையை வீட்டுக்குள்ளேயே சுத்த விடுறோம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். கிட்டத்தட்ட 100 சிகரெட்ஸுக்கு அடிக்கிறதுக்கு சமம். மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி காயில் ஃபார்ம் ஆஃப் ஸ்மோக்ஸ் வந்து டோட்டலி பேண்டு. பட் இந்தியாவில் அது எவ்வளோ வேணால் சேல் பண்ணலாம். ஸோ இதுதான் 9 திங்ஸ் தட் ஆர் பேண்ட் குளோபலி. பட் இந்தியாவில் யார் வேணால் எவ்வளோ வேணால் விற்கலாம். மக்களும் அதை ஜாலியாக வாங்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.